வணக்கம். வெல்கம் டு டயபிட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டாலஜிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு டயபெட்டிக் கேஸ். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன விளக்கம். டயபெட்டிஸில் 2 வகை டயபெட்டிஸ் இருக்குது. ஒன்று டைப் 1, இன்னொன்று டைப் 2. நம்ம நாட்டில் 95% மக்களுக்கு இருக்கிறது வந்து இந்த டைப் 2 டயபெட்டிஸ் தான். அதாவது அவங்களுக்கு கணையத்துலேருந்து இன்சுலின் சுரக்கும், ஆனால் அவங்களால அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் மருந்து மாத்திரைகள், டயட், எக்ஸசைஸ் இதுதான் அவங்களுக்கான தீர்வு. ஒரு சின்ன பகுதி, ஒரு 5% மக்களுக்கு வந்து டைப் 1 அப்படின்ற ஒரு டயபெட்டிஸ் வரும். மோஸ்ட்லி நம்ம மக்கள்கிட்ட பரவலாக இருக்கிற கருத்து வந்து சின்ன வயசில் தான் வரும், சின்ன பசங்களுக்கு வரும், டீனேஜ் பாய்ஸில் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அஃப்கோர்ஸ் அது சின்ன வயசில் தான் ரொம்ப காமனாக வரும். டைப் 1னா அவங்களுக்கு இன்சுலின் கணையத்துலேருந்து கம்ப்ளீட்டாக சுரக்காது, ஒரு சொட்டு கூட சுரக்காது. அவங்களுக்கு வந்து வைத்தியம் வந்து இன்சுலின். அவங்க உயிர் வாழ்கிறதுக்கே இன்சுலின் தான் மருந்து. இந்த மாதிரி டைப் 1 வந்து நடுத்தர வயதினருக்கும் முதியோர்களுக்கும் கூட வரலாம். அது ரேராக இருந்தாலும் அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த உதாரணம். ஸோ இந்த அம்மா வந்து ஒரு 39 வயது பெண்மணி, ஒரு ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிறாங்க. ஸோ நிறைய டாக்டர்ஸ், 5-6 டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு என்கிட்ட வந்தாங்க. நிறைய ஃபைல்ஸும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒல்லினா ஒரு 39 கிலோ தான் இருப்பாங்க, அவ்வளோதான் இருந்தாங்க. ஸோ எத்தனை வருஷமாம்மா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னும் போது 9 வருஷம் டாக்டர், எனக்கு கரெக்டாக 30 வயசில் வந்துருச்சு டயபெட்டிஸ் அப்படின்னாங்க. ஆனால் இந்த 9 வருஷமாக எனக்கு கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கிளினிக்லேயே ஒரு ரேண்டம் பிளட் சுகர்னு குளுக்கோமீட்டர் வச்சு பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து 513 அவங்களுக்கு வந்தது. அப்புறம் அவங்களோட மருந்துகள்லாம் காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ மருந்துகள்லாம் காட்டினாங்க. இதுக்கு எனக்கு முன்னாடி போன டாக்டர் வந்து இன்சுலின் ஒரு 14 யூனிட் இன்சுலின் ப்ளஸ் எல்லா மாத்திரையும், என்னெல்லாம் எங்கள் டயபெட்டிஸில் எழுத முடியுமோ அந்த மாத்திரைகள்லாம் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் டாக்டர் இவங்க சொன்னாங்க, இவ்வளோ மாத்திரை, இவ்வளோ ஊசி நான் தினம் போடுறேன் டாக்டர், அப்படியும் எனக்கு வந்து இந்த ஒரு 300ன்னு கூட நான் என் குளுக்கோமீட்டரில் பார்த்ததில்லை, எப்போவுமே 400-500 தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட அந்த 5 ஃபைல் ப்ரீவியஸ் டாக்டர்ஸ் ஃபைல்ஸை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு முக்கியமான டெஸ்ட்டு யாருமே பண்ணவே இல்லை. அதுக்கு பேர் வந்து C-பெப்டைட் லெவல். C-பெப்டைட் லெவல்னா அந்த நபருக்கு எவ்வளோ இன்சுலின் கணையத்துலேருந்து சுரக்குது அப்படின்றத கரெக்டாக நம்ம அந்த C-பெப்டைட் வச்சு புரிஞ்சிக்கலாம். எல்லாருக்கும் நாங்கள் அதை பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி டைப் 2 கேசஸ் கார்டன் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கே கரெக்டாக தெரிஞ்சது டைப் 2னா அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அது ஒரு 1000 ரூபாய் டெஸ்ட்டு. ஆனால் இந்த மாக்கு எனக்கு சந்தேகம் வந்தது, இவங்க டைப் 1 இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் போய் இந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க வந்து மேம் இது பாசிட்டிவ் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. பாசிட்டிவ், உங்களுக்கு டைப் 1 பாசிட்டிவ் வந்துச்சுன்னா மாத்திரையெல்லாம் நிப்பாட்டிட்டு வெறும் இன்சுலின் தான்மா அப்படின்னு சொன்னேன். அவங்க அவ்வளோ கன்வின்ஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் அவங்க வேறு வழி இல்லாமல், இது 6வது டாக்டர், இவங்க சொன்னதாவது நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு போய் வேண்டாம் விருப்பா தான் அந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ C-பெப்டைட் வந்து 1லேருந்து 1.5 இருக்கணும் நார்மலி. ஆனால் இந்த மார்க் இருந்தது வந்து 0.0002. அப்போ அவங்களுக்கு சொன்னேன், நீ டைப் 1மா, அதாவது உன் pancreas கம்ப்ளீட்டாக இன்சுலின் சுரக்கவே இல்லை, ஸோ இன்சுலின் தான் உனக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாத்திரையும் நிப்பாட்டிட்டு, அவங்க ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருந்த இன்சுலின் வந்து ப்ரீமிக்ஸ்னால் நாங்கள் டைப் 2 டயபெட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்சுலின். அதனால தான் அது அவங்களுக்கு ஒன்றுமே வேலை செய்யவே இல்லை. ஸோ அவங்களுக்கு பேசல் போலஸ் அப்படின்னு ஒரு இன்சுலின் தெரப்பி இருக்குது. இது வந்து டைப் 1 மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம். இதில் வந்து சாப்பாட்டுக்கு முந்தி ஒரு 3 இன்ஜெக்ஷனும், ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷனும் போட்டுக்கணும். பேசல் போலஸ்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டிலேருந்து ஏறக்கூடிய சுகரை கவர் பண்ணுறதுக்காக 3 போலஸ், ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பேசல். இது 4 ப்ரிக் அவங்க வந்து லைஃப் லாங் எடுத்து தான் ஆகணும். முதல்ல கொஞ்சம் கண் கலங்கினாங்க. அதுக்கப்புறம் சரி டாக்டர் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சுலினை வாங்கிட்டு போனாங்க. எவ்ரிடே நான் என்னோட மொபைல் நம்பரை கொடுத்து எனக்கு தினமும் அவங்க வாட்ஸ்அப் பண்ண சொன்னேன். 2 ரீடிங், ஒரு வெறும் வயிற்றில், ஒரு சாப்பாட்டுக்கு அப்புறம். ஒரே 2 நாள்லேயே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் அவங்க லைஃப்லேயே அவங்க பார்க்குறாங்களாம், சாப்பாட்டுக்கு முன்னாடி 120 கிட்ட வந்துருச்சு, சாப்பிட்டதுக்கப்புறம் 180 கிட்ட வந்துருச்சு. அப்புறம் நல்லா வெயிட் போட்டு இப்போ வந்து ஒரு 54 கிலோ ஆயிட்டாங்க. ஒரு வருஷத்துலேயே 54 கிலோ. ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு வந்து HbA1c 7% கீழே அவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க. இப்போ என் கிளினிக்கில் அவங்க ஒரு கவுன்சிலராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டைப் 1 கேசஸ் வரவங்களுக்குலாம் கவுன்சிலிங் பண்ணி இந்த நோயை பற்றி புரிய வைக்கிறதுக்காக அவங்கள நான் கவுன்சிலராக சேர்த்துக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.